J-Stone presenting Viram, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். விஜயோட கோரிக்கையில ஒரு நியாயம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அதே கருத்து தான் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸும் சொல்லியிருக்காரு. ஸோ மாநில அரசு காஸ்ட் சர்வே, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறது சென்சஸ், மாநில அரசு ஒரு காஸ்ட் சர்வேவை எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அது முறையானது தான். ஆனால் திமுக கவர்மெண்ட் அதை எடுக்காது. 4000 அவ்வளோ கிளை 46 லட்சம் ஜாதி. இப்போ இந்த காஸ்ட் சென்சஸ் மத்திய அரசு எடுக்க போகிற காஸ்ட் சென்சஸ் என்ன லட்சணத்தில் நடக்கும்னு பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. அதில் 2011 சென்சஸில் வெளியில் வர விடாமல் செஞ்ச விஷயம் 46 லட்சம் ஜாதி. இப்போ கர்நாடகா சித்தராமையா கேபினெட்டில் இரு ஊராக பிளந்து கிடக்குது. ஏற்கனவே எடுத்த சென்சஸ் போதாதா சர்வே? இப்போ எதுக்கு புதுசாக எடுக்கணும்? புதுசாக எடுன்றான் சோனியா காந்தி, ராகுல் காந்தியும். மோடி கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த சர்வேவே ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அது பல புதிய பிரச்சனைகளை உருவாக்கணும்னு ஒரு ஜெனுயன் ஃபியர், உண்மையான பயம் இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், தமிழக வெற்றி கழகத்தினுடன் கூட்டணி வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என அறிவித்தார் முதல் மாநில மாநாட்டிலேயே விஜய் அவர்கள். அதன் பிறகு தற்போது நிறைய விவாதங்களில் கூட்டணி ஆட்சி குறித்த விஷயங்களும் பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு. இப்போ அந்த பார்க்கும்போது 2026 நிச்சயமாக கூட்டணி ஆட்சிக்கு வித்திடும் தேர்தலாகத்தான் இது இருக்கும். வெறும் படையெடுத்து வந்து தான் மக்கள்கிட்ட வர. ஆனால் ஜெயிச்சோன்னு எல்லாரும் கைட்டு விட்டுட்டு நான் தான் போய் போன, நீ எப்படி தனியாக ஜெயிச்ச? அப்போ இந்த கட்சிகளுக்கு கொஞ்சமாவது சுய மரியாதை இருந்ததுன்னா, காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, மதிமுக அதிகாரத்தில் பங்கை கேட்க வேண்டும். பிஜேபி கேட்குறான், உங்களுக்கு கேட்கறது என்னங்க கேடு வந்தது? நான் கேட்குறேன். வணக்கம், நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். இந்த கோரிக்கை நியாயமானதா? ஐ திங்க் மாநில அரசு இதுக்கு ஒரு ரோல் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் எடுத்திருக்காங்க, கர்நாடகாவில் எடுத்திருக்காங்க, பீகாரில் எடுத்திருக்காங்க. இதில் பீகாரை விட தமிழ்நாடு தெலுங்கானாவும் கர்நாடகாவும் ஒழுங்காக எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. குறிப்பாக தெலுங்கானாவில் எடுக்கப்பட்ட சர்வே, அது பேர் சென்சஸ் கிடையாது, சர்வே, அது ரொம்ப ப்ராப்பராக தான் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ விஜயோட கோரிக்கையில் ஒரு நியாயம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அதே கருத்து தான் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸும் சொல்லியிருக்காரு. ஸோ மாநில அரசு காஸ்ட் சர்வே, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறது சென்சஸ், மாநில அரசு ஒரு காஸ்ட் சர்வேவை எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அது முறையானது தான். ஆனால் திமுக கவர்மெண்ட் அதை எடுக்காது. எடுத்தாங்கன்னா இவங்க வாக்கு வங்கியை பாதிக்கிற பல விஷயங்கள் அதில் இருக்கலாம். அதனால தான் இவங்க எடுக்காமல் இருக்காங்க. அப்படி தான் எனக்கு தோணுது. சரியான இஷ்யூ தான் விஜய் கையில் எடுத்திருக்காருன்னு எனக்கு தோணுது. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பில் சொல்ல என்ன அப்படின்னா, இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு கூடிய சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்தணும். அதைத்தாங்க அப்படிங்கிற இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைங்க. சென்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்ட், காஸ்ட் சென்சஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்ட் தான். பட் காஸ்ட் சர்வே ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறதுல சில பேராமீட்டர்ஸ், சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். திமுக அரசு இதை தட்டி கழிக்குது. ரொம்ப நைச்சியமாக இதுலேருந்து திமுக நழுவுது. எந்த அதிகாரமும் இல்லைன்னா பீகார், தெலுங்கானா, கர்நாடகா எப்படி எடுத்தான்? 2 ஸ்டேட்டில் காங்கிரஸ் கவர்மெண்ட், 2 காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, ஒன்று பிஜேபி ஜனதா தள் கவர்மெண்ட்டு, என்டிஏ கவர்மெண்ட்டு. அவன் அதிகாரம் இல்லைன்னா அவன் எப்படி எடுத்தான்? திமுக அரசு தட்டி கழிக்குதுங்க. ஏன்னா இவங்களுக்கு அதில் வரக்கூடிய உண்மைகளே உங்களுக்கு பாதகமாக இருக்கும். அதனால் இவங்க அதை தொட மறுக்கிறாங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். சமூக அநீதிக்கு திமுக அரசு துணை போகக்கூடாது அப்படிங்கிறதுலையும் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியதில்லை என மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற இந்த திமுக பாஜகவினுடைய முதுகிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதனால டோட்டலாக நீங்கள் மக்களுடைய அநீதிக்கு எதிராக நீங்கள் செயல்படக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். இந்த டைரக்டான அட்டாக்கு, பொலிட்டிக்கல் அட்டாக்கு, அது சரியான அட்டாக்கு தான். கரெக்டாக தான் அவர் பேசுகிறாருன்னு எனக்கு தோணுது. நீங்கள் மத்திய மாநில அரசு உறவுகளை பற்றி ஆராய்வதற்காக ஒரு குழுவை போட்டாங்க, ஞாபகம் இருக்குல்ல? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு குரியன் ஜோசப், இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய நாகநாதன், அப்புறம் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அசோக் வர்தன் ஷெட்டி, இவங்க 3 பேர் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க, உயர்மட்ட குழு. இப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்குது. அஃப்கோர்ஸ் அது உங்களுக்கான உரிமை. அது ரெண்டையும் ஒப்பிடல. மாநில சுயாட்சி குறித்து ஆராய்வதற்கு அது முதல் அறிக்கை ஜனவரியில் வரணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஏப்ரலில் எலெக்ஷன் வருது, அது மையமாக வச்சு தான் இயங்குறீங்க, தெளிவாக தெரியுது. இது ரெண்டையும் நான் ஒப்பிடலை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் குழு அமைக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கும்போது, ஏற்கனவே 3 மாநிலங்கள் காஸ்ட் சர்வே, திஸ் இஸ் நாட் சென்சஸ், காஸ்ட் சர்வே எடுத்திருக்கும் போது நம்மக்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கிறது நமக்கு வசதியின் போது அதை ஏன் எடுக்க மறுக்கிறீங்க? ஏன் பிஜேபி, அது கரெக்டான வார்த்தை, பிஜேபி மத்திய அரசு முதுகு பின்னால் தான் நீ ஒளிஞ்சுக்கிற. அது எடுத்தால் பல விஷயங்கள் உங்களுக்கு வெளியில். அன்புமணி கேட்குறாருல, சர்வே எடுன்னு ஏன் எடுக்க மாட்டேன்ற?
எனக்கு தெரிஞ்சு இந்த கோரிக்கை விஜய் வைத்தாலும் அன்புமணி வைத்தாலும் பாமக தான் ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கைன்னு தான் எனக்கு படுது. இல்லை, கேஸ்ட் சர்வே வந்து திமுக அரசு எடுப்பது என்ன சிக்கல்? எதிர்கட்சியாக இருக்கும் போதெல்லாம் வலியுறுத்தி வந்தாங்க. இல்லை அவங்க அதில் இப்போ இந்த காஸ்ட் சென்சஸ்லேயே நிறையா பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஜாதிகள் வந்து 1931 வெள்ளக்காரன் கடைசி சென்சஸ் எடுத்தான். பிரிட்டிஷ் பீரியட் எடுத்தது. பிரிட்டிஷ் பீரியட் அதுக்கப்புறம் எடுக்கல. அப்போ எவ்வளோ ஜாதி தெரியுமா? 4000 ஜாதி. அப்போ இப்போ 2011 மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் எடுத்துட்டு வெளியில் விடாமல் வச்சுட்டாங்க. ஒரு சர்வேவை எடுத்துகிட்டு முழு அளவில் எடுக்கல, ஒரு சோஷியல் சர்வே மாதிரி ஒன்று எடுத்தாங்க. ஓகே, 46 லட்சம் ஜாதி வந்திருக்கு. 4000 அவ்வளோ கிளை உருவாயிடுச்சு. 46 லட்சம் ஜாதி. இப்போ இந்த காஸ்ட் சென்சஸ் மத்திய அரசு எடுக்க போகிற காஸ்ட் சென்சஸ் என்ன லட்சணத்தில் நடக்கும்னு பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது அதில். 2011 சென்சஸில் வெளியில் வர விடாமல் செஞ்ச விஷயம் 46 லட்சம் ஜாதி. இப்போ 2026-27 எத்தனை லட்சம் ஜாதி வரப்போகுதுன்னு தெரியல. மாநில அரசு ஒரு நம்பகத்தன்மை உள்ள சர்வே எடுக்கிறது மூலமாக நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். திமுக அரசு அதை தடுப்பதற்கு, அது விரும்பாமல் இருப்பதற்கு காரணம் சில ஜாதிகளோட எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும், சிலது குறைவாக இருக்கும். அந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டால் தங்களுக்கு ஆபத்து வந்துடும் அவங்க பயப்படுறாங்க. இப்போ கர்நாடகாலேயே பார்த்தீங்கன்னா அந்த சென்சஸை எடுத்துகிட்டு இப்போ புதுசாக ஒரு சென்சஸ் எடுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது, காங்கிரஸ் ஹைகமாண்டு சொல்லுது. இப்போ கர்நாடகா சித்தராமையா கேபினெட் உள்ள இரு ஊராக பிளந்து கிடக்குது. ஏற்கனவே எடுத்த சென்சஸ் போதாதா சர்வே? இப்போ எதுக்கு புதுசாக எடுக்கணும்னு புதுசாக எடுன்றான் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும். இதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் ரொம்ப ஒரு டைம் பாம்பான விஷயம் குகன். மோடி கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த சர்வேவே ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அது பல புதிய பிரச்சனைகளை உருவாக்கணும்னு ஒரு ஜெனுயன் ஃபியர், உண்மையான பயம் இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், மாநிலத்தில் திமுக அரசு தயங்குவதற்கு காரணம், எடுத்தாங்கன்னா இவங்க முகமூடி கிழிஞ்சு தூங்கும். இவங்க நினைக்கிற மாதிரி வந்து இவர்களுக்கு சாதகமான ஜாதிகளாக கருதப்படக்கூடியவை எல்லாம் வந்து அவங்களுடைய எண்ணிக்கை இவர்கள் சொல்வது போல இருக்காது என்ற கருத்தும் நிலவுது. இவங்களுக்கு அதில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அதனால தான் எடுக்க மாட்டேன்றாங்க. மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு கிளிப்புள்ள மாதிரி சொல்லியே பேசுறது அபத்தமானது. அதிகாரம் இல்லாமல் எப்படி இப்போ பீகார், கர்நாடகா, தெலுங்கானா எடுத்தான்? எப்படி எடுத்தான்? உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்கிறது வசதியாக இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கண்டிப்பாக. அப்புறம் ஏன் தட்டி கழிக்கிற? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சு மத்திய மாநில உறவுகளை ஆலோசிப்பதற்கு குழு போடுவீங்களா? அந்த குழு எலெக்ஷனுக்கு 3 மாதம் முன்னால் முதல் அறிக்கை கொடுக்குமா? 2 வருஷம் பொறுத்து இறுதி அறிக்கை கொடுக்குமா? முதல்ல 26 நீங்கள் தான் ஜெயிப்பீங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? 2 வருஷம் பொறுத்து அறிக்கை கொடுக்குறது எதுக்கு இப்போ வைக்கிறீங்க? நீங்கள் 26 ஜெயிச்ச பிறகு வைங்களேன். அப்போ எல்லாமே அரசியல் தானே? எல்லாம் அரசியல் தானே? எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? விஜயும் அன்புமணி ராமதாஸும் வைக்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கைங்க. இதுக்கு பேர் சர்வே, காஸ்ட் சர்வே எடுங்க. ஏன்னா சென்சஸ் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்ட். பீகார், கர்நாடகா, தெலுங்கானா எடுத்த மாதிரி நீங்களும் எடுங்க. குறிப்பாக தெலுங்கானா மாடலில் எடுங்கன்னு தான் கேட்குறாங்க. இந்த கவர்மெண்ட் செய்யாது, ஸ்டாலின் கவர்மெண்ட் செய்யாது. அரசியல் பிரதிநிதித்துவம் பெறாத சமூகங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் போர்க்கொடி தூக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா இந்த கேஸ்ட் சர்வே எடுத்த பிறகு? அதெல்லாம் தான் பிரச்சனை. அவர்களுடைய வாக்குகள், அவர்களுடைய கோரிக்கை அதிகமாகும். சில சமூகங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு கட்சியிலையும் அதிகாரத்துலையும் பங்கே இருக்காது, அரசில் பங்கு இருக்காது, நிர்வாகத்தில் பங்கு இருக்காது. ஆனால் சில பேர் வந்து ரொம்ப ஆவுன்னு கத்திக்கிட்டு இருப்பான், அவனுக்கு ரெப்ரசன்டேஷன் ரொம்ப குறைவாக இருக்கும், ஆனால் நிர்வாகத்துலேயும் கட்சியிலையும் பெரிய அளவில் இருப்பான். இந்த பிரச்சனை இங்கே மட்டும் இல்லைங்க. இப்போ மோடி கவர்மெண்ட் எடுப்பதாக சொல்லி இருக்கக்கூடிய காஸ்ட் சென்சஸில் இது வரதான் போகுது. இன்னொன்று, ஒரு மாவட்டத்தில் ஒரு மாநிலத்தில் பேக்வர்டாக இருப்போம், இன்னொரு மாநிலத்தில் ஓபிசியாக இருப்போம். இன்னும் எத்தனை ஜாதி இருக்குன்னே தெரியல. 31 4000 ஜாதி, 11 46 லட்சம் ஜாதி. இன்னும் 14 வருஷம் ஓடி போச்சு, 15 வருஷம் ஆக போகுது. 26 இவனுங்க எடுக்கும்போது 15 வருஷம். இன்னும் எத்தனை லட்சம் ஜாதி இருக்கும்? நட்சத்திரங்களை எண்ணி விடலாம், இந்தியாவில் ஜாதிகளை எண்ண முடியாது. அவ்வளோ சமூக கட்டமைப்பு வந்து இறுகி போய் கிடக்குது. உங்களுக்கு காஸ்ட் சென்சஸால் நிறைய சிக்கல்கள் வரும் என்று தேசிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலையும் அதான் சிக்கல். இதில் மாநில அரசு எடுக்கிறது என்ன ஆகும்னா, மாநில அரசுக்கிட்ட ஒரு டேட்டா இருக்கிறது நல்லது. நீங்கள் வெளியில் விடுறீங்களோ இல்லையோ முதல்ல எடுங்க. இந்த அரசு வந்து நன்றாக மோடி அரசின் முதுகின் பின்னால், பாஜக முதுகு பின்னால் திமுக அரசு ஒளிந்து கொள்ளுகிறது. உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, அதிகாரம் இல்லாமல் 3 மாநிலங்கள் எடுத்தாங்க. இப்போ மாநில அரசினுடைய முக்கிய அமைச்சர்களுக்கு இது வந்து தெரியுதா, இந்த விஷயங்கள்லாம் எடுத்தால் நம்ம பெரிய சிக்கலில் மாட்டிக்குவோம் அப்படின்னு? கண்டிப்பாக தெரியும், திமுகவுக்கு தெரியும். இல்லை, இதை இப்போ எவ்வளோ நாள் கடத்திக்கிட்டே போக முடியும்? இல்லை, எடுக்கவே மாட்டாங்க. சென்சஸ் வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட்னு தட்டி கழிச்சிடுவாங்க. நான் கண்டிப்பாக மாநில அளவில் ஒரு டேட்டா தேவைங்க.
அது இந்த அரசு தான் எடுக்க முடியும். அப்போ அந்த டேட்டாலாம் முறையாக எடுக்கப்பட்டு விட்டால் 69% இடஒதுக்கீட்டில் சில மாற்றங்கள் எதுவும் வர வாய்ப்பு இருக்கு? தெரியல, அந்த மாதிரியான ரிஸ்க் இருக்குது. பட் கையில் டேட்டா இருக்கணும். ஏன்னா எம்பிசிக்கு 20% கொடுக்குறாங்க, பிசியில் 26.5, முஸ்லீம்களுக்கு 3.5 உள் இடஒதுக்கீடு, அப்புறம் பட்டியல் வகுப்பினருக்கு 15% கொடுக்குறாங்க, அருந்தினருக்கு 3% உள் இடஒதுக்கீடு, பழங்குடியினருக்கு 1% கொடுக்குறாங்க. ஸோ இதனால் நான் அதை கேட்குறேன். இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பர்ஸ் வேறு மாதிரி போச்சுன்னா உடனே டிஸ்டர்ப் ஆகுதோ இல்லையா, அந்த கோரிக்கைகள் எழும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற சென்சஸ்ல இந்த சிக்கல் வரலாம். ஒவ்வொரு கிளாஸ்ல இருக்கவங்களோட எண்ணிக்கை அதிகமானுச்சு அப்படின்னா அது கூடுதல் பண்ண வேண்டியிருக்கும். ஆமாம், அதில் இன்னொன்று முற்படுத்தப்பட்ட வகுப்பு மோடி கவர்மெண்ட், மன்மோகன் சிங் கவர்மெண்ட் எடுத்த சர்வே அவங்க ரிலீஸ் பண்ணாததுக்கு ஒரே காரணம் சென்சஸை. இந்த சோ கால்டு ஃபார்வர்டு கம்யூனிட்டி வந்து இப்போ சொல்கிற அளவு கூட கிடையாது, 3% கூட கிடையாது, அவங்க 1% கீழே எடுத்திருக்காங்க. ஆனால் அவன் தான் 90% நிர்வாகத்தில் இருக்கான். இது வெளியில் வந்துன்னா பிசி ஓபிசி கொந்தளிச்சிருவாங்கன்ட்டு தான் உயர் ஜாதியை காப்பாற்றுறதுக்கு, ஆதிக்க ஜாதியை காப்பாற்றுறதுக்கு அந்த சென்சஸ் ரிப்போர்ட்டையே கடப்பில் போட்டானுங்க. இப்போ இவன் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது பாஜக காங்கிரஸுக்கே மிகப்பெரிய 2 பேருக்கும் அடி. இது 2 பேருமே வந்து சென்சஸை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆப்பு வைக்கிற வேலை தான் இது. இந்த சோ கால்டு ஃபார்வர்டு கம்யூனிட்டி, டாமினன்ட் கம்யூனிட்டி வந்து அவங்க எண்ணிக்கை 3%, 5% அதெல்லாம் கிடையாது, 1% கீழேன்றாங்க, அரௌண்ட் 1%. 1% வந்து நீ 90% அனுபவிக்கிற எல்லா அதிகார மட்டத்திலையும். எல்லா அதிகார மட்டத்திலும் நீ தான் இருக்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸில் 90% அவங்க தானுங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இந்தியாவை எதிரொலிக்கணும்ல, உச்சநீதிமன்றம் இந்தியாவை எதிரொலிக்கணும், இந்திய சமூக கட்டமைப்பை. ஆதிக்க ஜாதியை சார்ந்தவன் தான் 90%, அப்புறம் என்ன சமூக நீதிங்க? நியாயமான கேள்விகள் தானே. தமிழக வெற்றி கழகத்தினுடன் கூட்டணி வருபவர்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என அறிவித்தார் முதல் மாநில மாநாட்டிலேயே விஜய் அவர்கள். அதன் பிறகு தற்போது நிறைய விவாதங்களில் வந்து கூட்டணி ஆட்சி குறித்த விஷயங்களும் வந்து பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. இப்போ அந்த பார்க்கும்போது 2026 நிச்சயமாக கூட்டணி ஆட்சிக்கு வித்திடும் தேர்தலாகத்தான் இது இருக்கும். அப்படி இருந்தால் நல்லது. இனி தமிழ்நாட்டில் யார் ஆட்சி வந்தாலும் கூட்டணி ஆட்சியாக வந்தால் தான் ஜனநாயகத்துக்கு நல்லது. திமுக, அண்ணா திமுக 2 பேரும் கூட்டணி சேர்ந்து 900 கட்சியை சேர்ந்துட்டு தான் போய் தேர்தலில் சந்திக்கிறாங்க. ஆட்டோவில் ஓட்டு கேட்டு வராங்கன்னா 90 கட்சி கூடிய ஓட்டு கட்டிட்டு தான் வராங்க. ஆனால் ஜெயிச்சோன்னா தனி ஆவர்த்தனம் என்ன கதை? இனிமேல் அந்த பருப்பு வேகக்கூடாது. யார் ஆட்சி வந்தாலும் இனிமேல் கூட்டணி ஆட்சின்ற கான்செப்டுக்கு இந்த கட்சிகள் வந்து பெரிய கட்சிகளை உந்தி தள்ளணும். இந்த சின்ன கட்சிகள் இல்லைன்னா பெரிய கட்சிகளால் ஜெயிக்கவே முடியாது. பெரிய கட்சி இல்லைன்னா சின்ன கட்சிக்கு டெபாசிட் கூட கிடைக்காது, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் தேர்தலில் கூட்டணி வச்சு தான் போகிறீங்கன்னா ஆட்சியிலையும் அதிகாரத்தில் பங்கு வேணும். சீட்டு எவ்வளோ வேணால் இருக்கலாம். இப்போ கொடுக்குற சிபிஐ, சிபிஎம், விசிக, மதிமுக 6 சீட்டை கூட இருக்கட்டும். ஆனால் ஒரு சீட்டு அவங்க ஜெயிச்சா கூட அவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் இருக்கணும். சீட்டு குறைவாக கூட இருக்கலாங்க, ஆனால் அமைச்சரவையில் இடம் இருக்கணும். இந்த கோரிக்கையை இன்றைக்கி அதிமுக கூட்டணிக்குள்ளே அது வர ஆரம்பிச்சிருச்சு. அதிகாரத்தில் பங்குன்னு பிஜேபி கேட்குது, பாமக கேட்க ஆரம்பிச்சிருச்சு, தேமுதிக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேமுதிக குறைந்தது 40 சீட்டு கேட்கலாம், சீட்டை விடுங்க, அதிகாரத்தில் பங்குன்னு நாங்களும் யோசிப்போன்றாங்க. பாமகவும் சொல்லுது. ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லது, ஜனநாயகத்துக்கு வலு சேர்க்கக்கூடியது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பதே ரொம்ப தவறான அயோக்கியத்தனமான வாதம். மத்தியில் கூட்டாட்சினா மாநிலத்திலையும் கூட்டாட்சி தான். நீ தனியாக என்ன ஜெயிக்கிற? திமுக, அண்ணா திமுக 2 பேரும் கேட்குறேன் நான். நீங்கள் கூட்டணி வச்சு தானே ஜெயிக்கிறீங்க. அப்புறம் ஆட்சியில் ஜெயிச்ச பிறகு மட்டும் என்ன வந்து உனக்கு வந்து பங்கு கொடுக்கக்கூடாது? நீ போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உட்காந்துக்கிறல்ல. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சூடு சொரண சுயமரியாதை இருந்தால் அவர்கள் அதிகாரத்தில் பங்கு கேட்க வேண்டும். எங்க நேற்று வந்த கட்சி பிஜேபி அதிகாரத்தில் பங்கு கேட்குறான். 140 வருஷம் காங்கிரஸ் எங்க பம்முது? அருவருப்பா இல்லை உங்களுக்கு? அவங்க கேட்குறான்ல, அதிகாரத்தில் பங்கு கேட்கறதான ஒரு கட்சியோட உரிமை. அதுக்கு தானே அரசியல் இருக்கான். சன்னியாச குலத்துக்கு அரசியல் இருக்கான். அமைப்பு கட்டுறது அதுக்கு தான், அதுக்கு தானே. அணிதிரள்றது அதுக்கு தானே. அரசியல் கட்சியாக பதிவு பண்ணுறது அதுக்கு தானே. மக்கள்கிட்ட போய் வந்து பேசுறது அதுக்கு தானே. அப்புறம் அதிகாரம்னு வரும்போது மட்டும் ஏன் விலைக்கு ஓடுறீங்க? தமிழ்நாட்டை ஒன்றும் திமுக, அண்ணா திமுகவும் மக்கள் வந்து பட்டா போட்டு கொடுத்துடல. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். கூட்டணி ஆட்சினாலே கெட்ட வார்த்தை மாதிரி பேசுகிறாங்க 2 பேரும். என்ன தப்பு? நீ தனியாக ஜெயிச்ச நியாயமா இல்லையா? நான் சொல்கிறது கேளுங்க. நீ தனியாக ஜெயிச்சுன்னா பேசலாம். 90 கட்சியை சேர்த்துக்கிற, நீ 900 கட்சியை சேர்த்துக்கிற. ஊரில் இருக்க குட்டி குட்டி கட்சியெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு சீட்டு. இந்த ரெசிடென்ஷியல் அசோசியேஷன் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கிற இல்லையா? அதில் எவ்வளோ ஓட்டு அவனெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிற. பெரும் படையெடுத்து வந்து தான் மக்கள்கிட்ட வர. ஆனால் ஜெயிச்சோன்னு எல்லாரும் கழட்டி விட்டுட்டு நான் தான் போய் போன. நீ எப்படி தனியாக ஜெயிச்ச? நீ அப்போ இந்த கட்சிகளுக்கு கொஞ்சமாவது சுய மரியாதை இருந்ததுன்னா,
காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, மதிமுக அதிகாரத்தில் பங்கை கேட்க வேண்டும். பிஜேபி கேட்குறான், உங்களுக்கு கேட்கறதுக்கு என்னங்க கேடு வந்தது? நான் கேட்குறேன், பிஜேபி கேட்கும்போது காங்கிரஸுக்கு என்ன தயக்கம்? உங்களுக்கு வெக்கமா இல்லை? 140 வருஷ கட்சி, தமிழ்நாட்டு சுதந்திரத்துக்கு பிறகு முதல்ல 15 வருஷம் 20 வருஷம் ஆண்ட கட்சி. இல்லை, அவங்க தான் சொல்கிறாங்களே திராவிட மாடல் ஆட்சி என்பதே காமராஜருடைய ஆட்சி தான் அப்படிங்க. இந்த கதையெல்லாம் இருக்கட்டும், காமராஜ் ஆட்சின்னா உனக்கு பங்கு வேணுமா வேணாமா? அண்ணாமலை கேட்குறதுல என்னங்க தப்பு? ஒரு கட்சி அதிகாரத்தில் வரணும்னு ஆசைப்படுறது நியாயமான ஆசை தானேங்க. அது என்னமோ பெரிய பாவம் மாதிரி சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு திமுக அவங்கள நம்ப வச்சு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கு, மூல செலவு செஞ்சுருக்கு. புழுக்களாய் நீங்கள் திமுக காலடியில் உட்கார்ந்திருக்கிறீர்கள். சுயமரியாதை இல்லாத எது ஒன்றுமே நீண்ட நாள் ஜீவித்திருக்க முடியாது. ஒருவேளை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அதிக இடம் கொடுக்கப்படாவிட்டால், இப்போ நிறைய கட்சிகள் நிற்கிறாங்க, ஒருவேளை கொடுக்கப்படாவிட்டால் விஜய் பக்கம் அணி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? 100% இல்லை. விஜய் பக்கம் திமுக கட்சி கூட்டணி உள்ள எந்த கட்சியும் போகாது. ஆக்சுவலாக இவங்க 6 சீட்டு கொடுத்தா கூட வாங்கிக்கணும், ஆனால் அதிகாரத்தில் பங்கு கேட்கணும். சீட்டு முக்கியம் இல்லை, அதிகாரத்தில் இப்போ எனக்கு 4 எம்எல்ஏ ஜெயிச்சாலும் ஒரு 2 எம்பி, ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாலும் அப்படிங்கிறீங்க. எனக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் என் கட்சிக்கு நீ மந்திரி சபையில் இடம் கொடுக்கணும். முடிவெடுக்கும் அதிகாரத்தில் என் கட்சி இருக்கணும். அதான் அதிகார பரவலாக்கம். அது பிஜேபிக்கு இருக்குல்ல. இந்த வார்த்தை அண்ணா திமுக ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லக்கூடிய தைரியம் பிஜேபிக்கு இருக்குல்ல. ஆமாம், டெல்லியில் பவர் இருக்குது சொல்கிறாங்க, அந்த கதைலாம் இருக்கட்டும். அவன் கேட்குறான்ல, பாமக கேட்குதில்ல. அந்த சுய மரியாதை ஏன் காங்கிரஸுக்கும் இடதுசாரிகளுக்கும் விசிகாக்கும் இல்லை? எதுக்கு நீங்கள் ஜால்ரா தட்டுங்க? அப்புறம் எதுக்கு இந்த கவர்மெண்ட்டை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? இந்த கவர்மெண்ட் செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம், திமுக அரசின் பாவங்களுக்கு காங்கிரஸும் இடதுசாரிகளும் விசிகாவும் எதுக்கு சிலுவை சுமக்கிறாங்க? நீ அதிகாரத்துலேருந்து சிலுவை சுமந்ததுன்னா ஓகே, நீ அதிகாரத்திலே இல்லை, அப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு நீ எதுக்கு வக்காலத்து வாங்குற? கூட்டணின்றது தேர்தல் நேரத்தில் இல்லையா? ஆகவே அதிகாரத்தில் பங்கு என்பது சுயமரியாதை உள்ள ஒரு கட்சியோட ஒரு கோரிக்கை. திமுக கூட்டணி உள்ள கட்சிகளும் அதை செய்யணும். என்ன கேட்டிங்கன்னா, இனி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மட்டும்தான் என்று இந்த கட்சிகள் அத்தனையும் உறுதி மேற்கொண்டால் திமுக அண்ணா திமுக ரெண்டுமே இறங்கி வழிக்கு வருவார்கள். இந்த கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியாது, திமுக இல்லைன்னா கூட்டணி கட்சிகள் ஜெயிக்க முடியாது. இதே தான் அண்ணா திமுகவுக்கும். அப்போ குடிமை உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் விளையாடுங்கன்றான். எம்எல்ஏ தேர்தலில் தனித்து போட்டியிட்டாலே விஜய்க்கு 25% வாக்குகள் வந்துவிடும் என உளவுத்துறை சொன்னதாக தாவேக தரப்பில் சொல்லப்படுது. அது குறித்தான ஒரு செய்திகளும் சில நாளேடுகளில் போட்டிருக்காங்க. இதை எப்படி பாருங்க? இதெல்லாம் எவ்வளோ உண்மைன்னு தெரியாதுங்க. பிரசாந்த் கிஷோரோட 15% 20%ன்றதை நான் டு லார்ஜ் எக்ஸ்டெண்ட் ஒப்புக்கொள்கிறேன். அவருக்கு மினிமம் 15% ஓட்டு கிடைக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. என்னுடைய அவதானிப்பு 15% 18% வரைக்கும், குறைஞ்சது 15% அவருக்கு ஓட்டு கிடைக்கலாம். 12%ன்னு வச்சுக்கோங்க. 12% வாங்கினாருனாலுமே திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு 2 பேருக்கும் பாதிப்பு இருக்கும். யாருக்கு அதிக பாதிப்புன்றது தேர்தல் முடிஞ்ச பிறகு நமக்கு தெரியும். ஆனால் அவரால் கண்டிப்பாக 2 பெரிய கட்சிகளும் கிலி பிடித்திருக்கிறார்கள் என்பது உண்மை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களுக்கு நன்றி.